Let us go back to God's word tonight. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். We began to talk, we're actually teaching on the doctrine of man. மனிதனை குறித்த உபதேசத்தை நாம் போதித்து வருகிறோம். All the truth concerning man taught in the scriptures is what we will cover during this teaching. இந்த போதனையின் போது மனிதனை குறித்த வேதத்திலே காணப்படுகிற எல்லா வசனங்களிலிருந்தும் நாம் எடுத்து போதிக்க போகிறோம். Now we have already said much. ஏற்கனவே இதை குறித்து நாம் நிறைய சொல்லி இருக்கிறோம். But we are getting deeper and deeper. ஆனால் இப்பொழுது சற்று ஆழமாய் செல்கிறோம். Since I need a lot of time today, let me not give you the traditional 5-minute introduction. Let me just go on straight into this. இன்றைக்கு அதிகமாக நேரம் தேவைப்படுகிறபடினாலே நான் வழக்கம் போல முன்னரே எதையும் சொல்ல போவதில்லை, நேரடியாக செல்கிறேன். But let me start from last week. ஆனால் கடந்த வாரத்திலிருந்து நான் ஆரம்பிக்கட்டும். We began to talk about the purpose for mankind, God's purpose for mankind. மனுவர்க்கத்துக்கான தேவனுடைய நோக்கத்தை குறித்து நாம் பேச We ஆரம்பித்தோம். began to talk about how everything that is made with a purpose. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல ஆரம்பித்தோம். God is a purposeful God. Is a God of purpose. தேவன் நோக்கத்தை உடைய தேவனாக இருக்கிறார். Even though we don't know all the purposes of God, God is a God of purpose. தேவனுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் அறியாமல் இருந்தாலும் தேவன் நோக்கத்தை உடைய தேவனாக இருக்கிறார். And all purposes are not known. தேவனுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கவில்லை. But everything in life has purpose. ஆனால் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. And when purpose is not known, abuse is inevitable. நோக்கத்தை அறியாது இருக்கும்போது தான் அந்த பொருள் தவறான விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. Talked about how when you want to know a purpose of anything, you cannot ask the thing and find out because the thing doesn't know why it is made. ஒரு பொருளின் நோக்கத்தை அறிய வேண்டுமானால் அந்த பொருளை போய் நாம் கேட்க கூடாது. ஏனென்றால் அந்த பொருளின் நோக்கத்தை குறித்து அந்த பொருளுக்கு எதுவும் தெரியாது. The purpose can only be known from probing into the mind of the creator, the maker. அந்த பொருளை தயாரித்தாரே, உற்பத்தி செய்தாரே, அவருடைய மனதை போய் ஆராயும் போதுதான் அது நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். And purpose is the key to fulfillment. நிறைவுக்கு, திருப்திக்கு திறவுகோலே இந்த நோக்கம்தான். So since purpose is the key to fulfillment in life, வாழ்க்கையில திருப்திக்கு, நிறைவுக்கு நோக்கம் தான் திறவுகோலா இருக்கிறது. particularly as human beings, we need to understand why we are here, why God made us. அதிலும் குறிப்பாக மனிதர்களாகிய நாம் ஏன் இங்க இருக்கிறோம், ஏன் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So unless we understand that, we cannot really be fulfilled. அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு திருப்தியே இருக்க முடியாது. And the fact is, a lot of us don't know what the purpose is. ஆனால் உண்மை இதுதான், நிறைய பேருக்கு நோக்கம் என்ன என்பதே தெரியாமல் They இருக்கிறது. are asking this person and that person. நோக்கத்தை குறித்து இவரிடத்திலே அவரிடத்துல எல்லாம் They are கேட்கிறார். asking the university professor. பல்கலைக்கழக ப்ரொஃபசர் கிட்ட They are கேட்கிறார். asking the scientists. விஞ்ஞானிகளிடம் கேட்கிறார்கள். They are not the makers. They are only the created beings. So they don't know also. அவர்கள் உங்களை உண்டாக்கினவர்கள் அல்ல, அவர்களும் உங்களை போல உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுக்கு எதுவும் தெரியாது. We ask the father and mother. தாய் தகப்பனை பார்த்து கேட்கிறோம். They also don't know why we are here. அவர்களுக்கும் தெரியாது ஏன் நாம் இங்க இருக்கிறோம் என்று. Like I told you last week, some of them are surprised that you came. கடந்த வாரம் நான் சொன்னது போல சில பெற்றோருக்கு ஆச்சரியம் நீங்க வந்து பிறந்தது. Because they were not planning on you, you just came. ஏனென்றால் நீங்கள் பிறக்க வேண்டும் என்ற திட்டமிடல, எதேச்சா வந்து பிறந்துட்டீங்க. Some unplanned children are here. திட்டமிடாமல் பெறப்பட்ட குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. Some parents are saying, we never planned for this, but it's here. சில பெற்றோர் சொல்றாங்க இவன் வரணும்னு நினைக்கவே இல்லைங்க, ஆனா இருக்கிறாங்க. So how can they know purpose when they didn't even know that you were coming? ஆகவே நீங்க வர்றீங்கன்னு தெரியாத இருக்கிற அவர்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை பற்றி என்ன தெரியும்? I want to show you today how God made us with a purpose, with a clear intention, with a specified purpose. தேவன் மிக தெளிவான ஒரு உள்நோக்கத்தோடு, ஒரு குறிப்பான நோக்கத்தோடு நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். If you want to understand why God created man, ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் you need to go back before the book of Genesis. ஆதியாகம புத்தகத்துக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேண்டும். Now you get stuck in your mind if you think Genesis is the starting point. ஆதியாகமம் தான் எல்லாவற்றின் ஆரம்பம் என்று நீங்கள் நினைத்தால் அப்படியே நின்று விடுவீர்கள். No, it is only the starting point of the creation of the world. கிடையாது, ஆதியாகமம் என்பது உலகத்தின் சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பமா இருக்கிறது. But before the creation of the world took place, there was God who planned and purposed and intended certain things and schemed and worked out a great plan, and then according to the plan only he created. ஆனால் சிருஷ்டிப்புகள்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் ஒருவர் இருந்தார். அவர் எல்லாவற்றையும் குறித்து ஒரு சித்தம் கொண்டு, திட்டமிட்டு, நோக்கம் கொண்டு, அதன் பிறகு அதுக்கு ஏற்றார் போலதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். Even though this Bible, the book that we have before us, starts with Genesis, நம் கையில் இருக்கிற இந்த வேதாகமம் ஆதியாகம புத்தகத்திலிருந்து ஆரம்பித்தாலும் கூட, but really we need to go back before Genesis. ஆதியாகமத்துக்கு முன்பதாக தான் நாம் செல்ல வேண்டும். Now you may say, well, there is no such book before Genesis. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆதியாகமத்துக்கு முன்னால எந்த புத்தகம் இல்லையே என்று. There is. இருக்கிறது. Go to Ephesians
chapter 1, Ephesians, I believe, is the book before Genesis. எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லும். நான் என்ன நம்புகிறேன், எபேசியர் தான் ஆதியாகமது முந்தைய புத்தகம். Before God made the heaven and the earth and everything in it. தேவன் வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கும் முன்னர் What was he doing? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? Where was he? அவர் எங்க இருந்தார்? What was his plan? அவருடைய திட்டம் என்ன? What was his purpose? அவருடைய நோக்கம் என்ன? Paul is someone who understood God's purpose more than anyone else. மற்ற எவரை காட்டிலும் பவுல் தான் தேவனுடைய நோக்கங்களை அதிகமாய் புரிந்து கொண்ட He ஒருவர். has a great revelation concerning the purposes of God. தேவனுடைய நோக்கங்களை குறித்து மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்ற மனிதன் அவர். That is why Paul in Revelation is so important to the church. ஆகவேதான் திருச்சபைக்கு பவுலின் வெளிப்பாடுகள் அந்த அளவுக்கு முக்கியமா For இருக்கிறது. 7.5 years I taught the book of Romans with great excitement because that's the revelation of one of the greatest men ever to live as a man of revelation. 7.5 வருடங்களாக இந்த இடத்திலே ரோம நிருபத்தை ஒவ்வொரு வசமா நான் விளக்கி போதித்தேன். மிகுந்த உற்சாகத்தோடையே தேவனை குறித்த மாபெரும் வெளிப்பாட்டை பற்றி எழுதுகிற ஒரு நிருபம் அது. He understood the mind, the purpose, the depth of the knowledge and the wisdom of God. தேவனின் ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் இவற்றின் ஆழத்தை அறிந்தவர். தேவனுடைய நோக்கங்களை மனதை அறிந்து கொண்டவர் அவர். And that is why the book of Ephesians is also very important. ஆகவேதான் இந்த எபேசிய நிருபமும் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. Oh, I wish we could just go through the book of Ephesians verse by verse. எபேசிய நிருபத்தையும் ஒவ்வொரு வருஷமா படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். It'll take many years. அதற்கும் பல வருடங்கள் ஆகலாம். It may happen. அதுவும் ஒருவேளை அப்படி But செய்யலாம். the thing is, let us look at the first chapter now. ஆனால் இப்போ முதலாம் அதிகாரத்தை மட்டும் நாங்க கவனிப்போம். This is the book before Genesis. இதுதான் ஆதியாகமத்துக்கு முந்தைய புத்தகம். Everybody say Ephesians is the book before Genesis. எல்லாரும் சொல்லுவோம் எபேசியர் தான் ஆதியாகமத்துக்கு முந்தைய புத்தகம். Don't let your mind get you stuck. It's just found here in the New Testament, but it covers the items of things that happened before Genesis 1. இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் கூட இதுல அடங்கி இருக்கிற விவரங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை குறித்த விவரங்களா இருக்கிறது. ஆகவே ஆதியாகமத்தோடு நின்றாதீங்க. Now let us read verse 4. 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். He chose us in him before the foundation of the world that we should be holy and without blame before him in love. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Here in the opening remarks itself, Paul is saying that God was doing something before he created, as we read in Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோமே, அதுக்கு முன்னாலேயே தேவன் ஒன்றை செய்தார் என்பதை தான் இங்கே வாசிக்கிறோம். Before he even created us, the Bible says that he chose us. அவன் நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்னாலேயே வேதம் சொல்கிறது நம்மை தெரிந்து கொண்டார் என்று. Because it says he chose us not after we were born, after we started acting good, after we became spiritual, after we started looking for God and obeying God. He chose us when we were not even on the scene, when we were not even in our mother's womb. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது இந்த உலகத்துல வந்து பிறந்த பிறகோ அல்லது நாம் நல்லவர்களாய் மாறின பிறகோ அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகோ அல்ல, மாறாக தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னரே இந்த உலகத்தோடு முன்னரே நம்மை தெரிந்து கொண்டார். So I believe that I showed up before I showed up. ஆகவே நான் என்ன நம்புகிறேன், பிறகுக்கு முன்னாலேயே நான் தெரிந்து I கொள்ளப்பட்டிருக்கிறேன். was there before I was here. இங்க இருக்கிறது முன்னாடி நான் அங்கே இருந்தேன். Where was I? நான் இங்க இருந்தேன். I was in the mind of God. நான் தேவனுடைய மனதிலே I was இருந்தேன். in the plan and the purpose of God. தேவனுடைய திட்டத்திலே தேவனுடைய நோக்கத்திலே இருந்தேன். God was looking at me. தேவன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். God was designing my life. தேவனின் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். God was shaping and drawing a blueprint of what I should be and what I should do. நான் என்னவா இருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் அங்கே வடிவமைத்து உருவாக்கி கொண்டிருந்தார். எப்போது? Not just before I was born. ஏதோ நான் பிறகு கொஞ்சம் முன்னால் அல்ல, Before the world was ever made. உலகம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாலே அப்படி செய்தார். That's like saying before Genesis 1. அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலேயே, Before he made this earth. இந்த பூமியை உண்டாக்கும் முன்னர், Before he made anything else. மற்ற எதையும் உண்டாக்கும் முன்னர் He was thinking about me, அவர் என்னை பற்றி சிந்தித்தார், planning about me. என்னை பற்றி திட்டமிட்டார். He had certain definite intentions and plans and purposes. என் வாழ்க்கை குறித்து சில நிச்சயமான நோக்கத்தை திட்டத்தை உடையவராய் இருந்தார். What was his plan? அவருடைய திட்டம் தான் என்ன? That also is stated in that verse. இந்த வசனத்துல அதுவும் The சொல்லப்பட்டிருக்கிறது. revelation of this man is so great that he is able to put everything in just one verse. இந்த மனிதனுக்கு கிடைத்த வெளிப்பாடு அந்த அளவுக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒரே வசனத்துல அவர் அடக்கி விடுகிறார். So he says he chose us before the foundation of the world, ஆகவே என்ன சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னரே அவர் என்னை தெரிந்து கொண்டார். that we should be holy and without blemish before him in love. எதற்காக? தேவனுக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. Now all those words must be emphasized. எல்லா வார்த்தைகளையும் நம்ம வலியுறுத்தணும். Every word is important. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். Love is important. அன்பு முக்கியம், Holy is important. பரிசுத்தம் முக்கியம், Without blemish is important. குற்றமில்லாதவர்கள் அது முக்கியம், Everything is important. எல்லாமே முக்கியம். Why? ஏன்? Because when God saw me and was planning for me before he created the world, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை கண்டு என்னை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னரே அவர் திட்டமிட்டார்.
He was loving me. அவர் என்னில் அன்பு கூர்ந்தார். He designed and purposed and planned for me to be holy. நான் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றுதான் என்னை குறித்து வடிவமைத்து திட்டமிட்டார். He wanted me to be without any blemish. நான் எந்த விதமான குற்றமும் இல்லாதவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். Now I can tell you, my friend, and you can really bet on this, whatever God wants, He has a way of getting it. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பந்தயமே கட்டலாம். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்ள செய்ய அவருக்குன்னு ஒரு வழி இருக்கு. People like you and me, sometimes we set our mind on something and we go get it. நீங்களும் நானும் சில சமயத்துல உங்க மனசுல நினைச்சிட்டோம்னா எப்படியாவது சாதிச்சு முடிச்சிருவோம். அடைஞ்சிடறோம். We go get it. எப்படியாவது அடைந்து விடுகிறோம். I tell you, God never fails in doing that. நான் உங்களுக்கு சொல்லட்டும், அதை அடைவதிலே தேவன் ஒருபோதும் தோற்பதில்லை. God sets His mind on something. தேவன் ஒன்றின் மீது மனதை வைத்து விட்டார். I tell you, there is nothing in the whole world that is going to stop it. அதை அடையாமல் அவரை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. That is the basis for my sanctification, my worthiness, my standing before God. என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய தகுதி, தேவனுக்கு முன்பாக எனக்கு இருக்கிற நிலை, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையே இதுதான். It is not that I am going to be holy because I am trying so hard to live a holy life. பரிசுத்தமாய் வாழ நான் கஷ்டப்பட்டு முயற்சிப்பதனாலே நான் பரிசுத்தனாய் இருக்க போவதில்லை. I am not going to be without blame because I am trying to keep myself without blame. குற்றமில்லாமல் என்னை நான் காத்துக்கொள்வதனாலே நான் குற்றமில்லாதவனாய் இருக்க You போவதில்லை. know why I am going to be holy and without blame? ஏன் நான் பரிசுத்தமுள்ளவனாய் குற்றமில்லாதவனாய் இருக்க போகிறேன் தெரியுமா? Because before the foundation of the world, ஏனென்றால் உலகத் தோற்றத்துக்கு முன்னரே God of love அன்பின் தேவன் saw me, என்னை கண்டார், planned for me, எனக்காய் had திட்டமிட்டார், intentions for me. எனக்கான நோக்கங்களை Those கொண்டிருந்தார். intentions were intentions of love. அந்த உள்நோக்கங்கள் அன்பின் நோக்கங்களாய் இருந்தது. That is what he says in Jeremiah 29:11. எரேமியா 29:11 அதைதான் அவர் சொல்லுகிறார். And he says, I have good thoughts for you. அவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறேன். I want good things for you. உனக்காக நல்ல காரியங்களை Not விரும்புகிறேன். thoughts of evil, but thoughts of good. பொல்லாத நினைவுகள் அல்ல, மாறாக சமாதானத்துக்கு ஏதுவான So நினைவுகள். I can tell you that before the foundation of the world, God only planned and devised good things for me. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், உலகத்தோறதுக்கு முன்னரே தேவன் எனக்காக நல்ல காரியங்களை திட்டமிட்டு ஏற்படுத்தி வைத்து விட்டார். Love was planning. அன்பு திட்டமிட்டது. Love was scheming. அன்புதான் எல்லாவற்றையும் திட்டமிட்டது. And that love, I'm telling you, that God who is love is the one that is going to keep me holy and without blame. நானும் சொல்கிறேன், அந்த அன்பு, அந்த அன்பின் தேவன் தான் எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் காக்க போகிறார். So I am going to be holy and without blame because I rest in His love. ஆகவே அவருடைய அன்பிலே நான் இளைப்பாறுகிறபடியினாலேதான் குற்றமற்றவனாய் பரிசுத்தனாய் இருக்க போகிறேன். I believe in His love. நான் அவருடைய அன்பை The நம்புகிறேன். love that will never leave me. அந்த அன்பு ஒருபோதும் என்னை கைவிடாது. The love that will shape me and form me. அந்த அன்பு என்னை உருவாக்கி வடிவமைக்கும். The love that will forgive me. அந்த அன்பு என்னை The மன்னிக்கும். love that will help me. அந்த அன்பு எனக்கு உதவி It செய்யும். will help me in my shortcomings, in my wrongs. என்னுடைய குறைவுகளிலே, குற்றங்களிலே அந்த அன்பு எனக்கு உதவும். The love that will make me holy and without blame. அந்த அன்புதான் என்னை பரிசுத்தனாக குற்றமற்றவனாக உருவாக்கும். Oh, the way I learned sanctification and holiness was the hard way. பரிசுத்தமாதல பற்றி நான் கற்றுக்கொண்ட விதம் ரொம்ப கடினமான ஒரு விதம். It was the hardest thing that you got to bite your teeth and just try so hard, you know. அந்த அதுதான் இருக்கிற ரொம்ப கஷ்டம். பல்ல கடிச்சிட்டு முயற்சிக்கணும் அதுக்கு. Try to be holy. பரிசுத்தமா இருக்க. Just don't let yourself slip away, they said. கொஞ்சம் கூட வழுவி போக இடம் கொடுக்காதீங்க அப்படின்னுவாங்க. I found that I slipped away நான் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நான் வழுவி போயிட்டேன். because I had no understanding of how much God loved me, that He wanted me to succeed in this holiness business. ஏனென்றால் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் எந்த அளவுக்கு திட்டமிட்டு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. So in those days we majored on holy, 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 be holy. ஆக அந்த நாட்கள்ல பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் அதையே சொல்லிட்டு இருந்தோம். Now I major on love, love, love. ஆனா இப்பொழுது நான் பிரதானமாய் சொல்வது இந்த அன்பை. Who God is, தேவன் யார், how good God is, தேவன் எவ்வளவு நல்லவர், what a loving God He is, தேவன் எவ்வளவு பெரிய அன்புள்ள how தேவன், He is a God of purpose. எப்படி அவர் நோக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். Because He is a God of love, அவர் அன்பின் தேவனாய் இருக்கிறபடினாலே, because this love purposed for me to be holy and blame, without blame. இந்த அன்பு நான் பரிசுத்தமாய் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் என்று நோக்கம் கொண்டதனாலே, So I don't talk more about holiness and being without blame. I talk more about love because that's what is going to make sure I end up holy and without blame. நான் பரிசுத்தனாய் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் என்று அதை குறித்து பேசுவதை காட்டிலும் அந்த அன்பை குறித்து அதிகம் பேச போகிறேன். ஏனென்றால் நான் பரிசுத்தனாய் குற்றமற்றவனாய் இருப்பதற்கு அந்த அன்புதான் அதிக திட்டமிடுகிறது. The revelation of God's love is one of the greatest things that can happen to us. ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிப்பாடுல ஒன்று தேவ அன்பை குறித்த வெளிப்பாடு. That's why I'm teaching on God is love for so long. ஆகவே தான் இவ்வளவு காலமாய் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று போதித்து வருகிறேன். To get us an
understanding of what God thinks about us. தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So he chose us. ஆகவே தான் அவர் நம்மை தெரிந்து The next verse says he predestined us. அடுத்த வசனம் சொல்கிறது 6 நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று. Predestined us to adoption as sons. சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். He predestined that we should be sons. நாம் புத்திரராய் இருக்கும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். When? இப்போது Before he made the world. இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னாலேயே. Now you better make sure that you understand this. தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளும்படி கவனியுங்கள். Before he made the world, he wanted me to be a son. உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னாலேயே நான் அவருடைய குமாரனாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். If you understand this only, you're going to understand what I'm going to talk about next week and all that when we talk about why he made the world. இதை புரிந்து கொண்டால் தான் அடுத்த வாரம்லாம் ஏன் உலகத்தை உண்டாக்கினார் என்று நான் பேச போறேன், அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் உலகத்தை உண்டாக்கினார்ன்றது புரியும். He made the world for his sons. அவர் இந்த உலகத்தை தம்முடைய குமாரர்களுக்காக உண்டாக்கினார். That's the purpose. அதுதான் நோக்கமே. So you need to understand that God wanted me to be a son. ஆகவே நான் குமாரனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். God didn't want to be a God over me and me a subject in his kingdom. தேவன் என் மீது ஒரு தேவனாக, நான் அவருடைய ஒரு பிரஜையாக இருந்து அந்த உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. He wanted himself to be a father and he wanted me to be a son. அவர் என்னுடைய தகப்பனாக, நான் அவருடைய மகனாக இருக்கதான் அவர் விரும்பினார். And this it says that is according to the good pleasure of his will. இதை குறித்து அவர் சொல்லும்போது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்று சொல்லுகிறார். According to the good pleasure of his will. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. Now here we are getting a peek into what happened before Genesis. ஆதியாகமத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு உள்ள நுழைஞ்சிட்டு இப்ப பாக்குறது. We are going to get into it, dive into it. உள்ள போய் விருந்து சாப்பிட போகுது. But look into it. ஆனா அதை உள்ள கவனிங்க. Look at God's heart. தேவனுடைய உள்ளத்தை கவனிங்க. The good pleasure of God's will is this. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் விருப்பம் என்ன தெரியுமா? He wanted sons. அவர் குமாரர்களை விரும்பினார். He wanted to make us and honor us by giving us the position and place as sons in his family. நம்முடைய குடும்பத்திலே குமாரர்கள் என்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்து நம்மை கனப்படுத்த அவர் விரும்பினார். Paul has got a revelation. குறித்த ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு உண்டாயிற்று. He says that's the good pleasure of his will. நான் சொல்லுகிறேன் அது அவருடைய தயவுள்ள சித்தம். That means he delights in that purpose. அப்படியானால் அந்த சித்தத்திலே அவர் அந்த அளவுக்கு இன்பம் காணுகிறார். Now turn to 2 Timothy. இப்ப 2 தீமோத்தேயுக்கு சொல்வோம். I read these verses last week but I did not expound on them sufficiently. கடந்த வாரம் இந்த வசனங்களை நான் வாசித்தாலும் போதுமான அளவுக்கு அவைகளை நான் விளக்கவில்லை. So let me do this. 2 Timothy chapter 1. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் சொல்லுங்க. Verse 7 to 9. 7 முதல் 9 வசனங்கள். For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Therefore do not be ashamed of the testimony of our Lord, nor of me the prisoner, his prisoner, but share with me in the sufferings for the gospel according to the power of God. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவனுக்கு கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. Now listen to verse 9. 9 வசனத்தை கவனிங்க. Who has saved us and called us with a holy calling, not according to our works, but according to his own purpose and grace, which was given to us in Christ Jesus before time began. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல், அதாவது காலம் ஆரம்பிக்கும் முன்னரே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். Now Paul says God has called us according to his own purpose. இங்கே போல் சொல்கிறார் அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார் என்று. And not only according to his own purpose, he has also given us grace already. அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தது மட்டுமல்ல, நமக்கு ஏற்கனவே கிருபையும் அருளி இருக்கிறார். Now when was grace given? கிருபை எப்போது அருளப்பட்டது? John's Gospel chapter 1 verse 17 says the law came through Moses, grace and truth came through Jesus Christ. யோவான் 1:17 சொல்கிறது நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. So many people have wrongly concluded that grace only came when Jesus came. ஆகவே अनेகர் என்ன தவறாய் முடிவெடுத்து விட்டார்கள், இயேசு கிறிஸ்து வந்தபோதுதான் கிருபையே வந்தது என்று. Before that there was no grace. அதுக்கு முன்னாலே கிருபையே கிடையாது. So grace is something that only came by Jesus. ஆகவே கிருபை என்பது இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் வந்தது. Only came 2000 years ago. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால தான் வந்தது. Now let's understand it correctly. இப்போ அதை சரியா நாம் புரிந்து கொள்வோம். Here it is saying grace which was given to us in Christ Jesus before the beginning of time. இங்கே பவுல் சொல்கிறார் ஆதி காலம் முதல், அதாவது காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை என்று. How many of you know time began before 2000 years ago? எத்தனை பேர் தெரியும் காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பமாயிற்று என்று? No. Time began
before 2000 years. காலம் 2000 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப நாளுக்கு முன்னாலே ஆரம்பமானது. Not 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னால அல்ல. Not at creation. சிருஷ்டிப்பின் போதும் அல்ல. Time began at creation. காலம் சிருஷ்டிப்பில் ஆரம்பித்தது. But grace began before time, it says. ஆனால் வேதம் சொல்லுது கிருபை காலத்துக்கு முன்னாலே ஆரம்பமானதாம். And listen to this. கவனியுங்கள் இப்போது. Grace was given to us in Christ Jesus before time. இந்த கிருபை காலத்துக்கு முன்னாலேயே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டதாம். Look at the wonder of God's grace, my friend. தேவனுடைய கிருபையின் அற்புதத்தை Then கவனியுங்கள். why does John 1:17 says it came through Jesus Christ 2000 years ago? அப்படி ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை உண்டாயிற்று யோவான் 1:17 சொல்கிறது. The grace of God was already given to us before he even made us, even while he was purposing and planning and scheming and designing us. Even at that time God's grace was given. It was only manifested in the fullest form 2000 years ago. நாம் இங்கே வருவதற்கு முன்னாலே தேவன் காலத்துக்கு முன்னாலே திட்டமிட்டு நோக்கம் கொண்டு சித்தம் கொண்டாரே அப்போதே தேவனுடைய கிருபை உண்டாய் இருந்தது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கிருபை வெளிப்பட்டது. The manifestation of it took place through Jesus Christ when he came and took our sins and died on the cross. இயேசு இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையில மரித்தாரே அப்பொழுது அந்த கிருபை வெளிப்பட்டது. There we could see it. அதை அங்க அந்த கிருபை நம்மால் காண But முடிந்தது. before we could see it, it was there. ஆனா நாம் காண்பதற்கு முன்னாலே அந்த கிருபை இருந்தது. We could see it only 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னாலே தான் நம்மால் அதை காண But முடிந்தது. the grace of God was there before Jesus came. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாலேயே தேவ கிருபை இருந்தது. When? இப்போது Before time began. ஆதிகாலம் முதல். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Before Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலேயே. Because when earth was created and the earth realm was created, that is when the realm of time had its beginning. ஏனென்றால் இந்த பூமி உண்டாக்கப்பட்ட போதுதான் காலம் என்னும் மண்டலமே ஏற்பட ஆரம்பித்தது. So what is Paul saying? ஆகிய பவுல் என்ன சொல்கிறார்? He says, well, God has called us and given us his grace even before time began. தேவன் நம்மை அழைத்து ஆதிகாலம் முதலே தம்முடைய கிருபையை நமக்கு அருளி இருக்கிறார். Verse 10 says that. 10ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. But as now, see, in verse 9 he says, grace which was given to us in Christ Jesus before time began. 9 என்ன சொல்றார்? ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை என்று சொல்கிறார். That means ஆதிகாலம் முதல் means before time began. ஆதிகாலம் முதல் சொன்னா காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே. Then in verse 10 he talks about how it was manifested through Jesus Christ 2000 years ago. He says, but now has been manifested or revealed by the appearing of our Savior Jesus Christ. இங்க 10 என்ன சொல்கிறார்? நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. So my dear friends, let me tell you, you and I are the most blessed people. அருமை நண்பர்களே சொல்கிறேன், நீங்களும் நானும் மிகவும் பாக்கியவான்கள். Maybe some of your parents told you, we don't want you, get lost. பெற்றோர் சிலர் பேர் சொல்லி இருக்கலாம், நீ எனக்கு தேவையில்லை தொலைஞ்சு போ அப்படின்னு. Too much trouble. ரொம்ப தொல்லை கொடுக்கிற. But God says, no, I wanted you, that's why you are here. ஆனா தேவன் சொல்றா, இல்ல நான் இங்க இருக்கணும்னு விரும்பின ஆகவே தான் நீங்க இருக்க. You may feel totally unworthy today. இன்னைக்கு நீங்கள் நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன்னு You நினைக்கலாம். may feel unwanted today. இன்னைக்கு நான் தேவையில்லாத என்று கூட நீங்க நினைக்கலாம். Small and insignificant. நான் சிறியவன், முக்கியத்துவமே இல்லாதவன்னு நினைக்கலாம். But I tell you, I challenge you, if you will understand God's purposes in his mind and his great love, ஆனால் தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய மனதை, தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால், you will rise from that bed of affliction, of inferiority and lowliness and unworthiness and rise up to the challenge of doing and being what God wants you to do. தகுதியற்றவன் என்ற நிலையிலிருந்து, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து, அந்த மோசமான நிலையிலிருந்து நீங்கள் எழுந்து தேவன் நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நிலைக்கு நீங்கள் உயருவீர்கள். That's why I'm preaching this. ஆகவே அதை பிரசங்கிக்கிறேன். You get a revelation of God's love. தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். You will feel loved. நீங்கள் நான் அன்பு கூறப்படுகிறேன் என்று உணர்வீர்கள். Wanted. நான் தேவை என்பதை You will உணர்வீர்கள். feel esteemed. நான் மரியாதைக்குரியவன் என்று எண்ணுவீர்கள். You will feel like you are a very special person. நான் மிகவும் விசேஷித்தவன் என்று நீங்கள் உணர்வீர்கள். Not just a feeling, it's the fact, and feeling will come with it. உணர்ச்சி உணர்வது மட்டுமல்ல, அதுதான் நிஜம். அதை உணர்வீர்கள் பிறகு. So in order to understand why God created man, ஆகவே ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொள்வதற்கு you need to go back to God. தேவனிடத்தில் தான் நீங்கள் செல்ல வேண்டும். Because God didn't just create man in Genesis 1:26. ஏனென்றால் தேவன் ஆதியாகமம் 1:26 தான் மனிதனை உண்டாக்கினார் என்று கிடையாது. That is where it says how he created man and when he created him. But before he created him, man was created in the mind of God, in the plan and the purpose of God. மனிதனை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்பதை ஆதியாகமம் 1:26 பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே தேவன் மனிதனை தம்முடைய மனதிலே உருவாக்கி விட்டார். That is the God we need to understand. அந்த தேவனை தான் நாம் புரிந்து கொள்ள Who வேண்டும். is he that made us? நம்மை உண்டாக்கினவர் யார்? What kind of a person is he? என்ன விதமான தேவன் அவர்?
If we understand what kind of a person he is, then we will understand for what purpose he may have created us. என்ன விதமான தேவன் அவர் என்பதை புரிந்து கொண்டால் தான் என்ன விதமான நோக்கத்தோடு நம்மை உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். Who is this maker? இந்த சிருஷ்டிகர்த்தர் Who யார்? is the one that created us? நம்மை உண்டாக்கின இந்த தேவன் யார்? 1 John chapter 4 verse 16 says about God, God is love. 1 யோவான் 4:16 தேவனை குறித்து சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Who is God? தேவன் யார்? God is love. தேவன் அன்பாய் இருக்கிறார். So instead of the word God, you can use love. ஆகவே தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக அன்பு என்று Instead of பயன்படுத்தலாம். saying God created me, I can say love created me. தேவன் என்னை உண்டாக்கினார் என்று சொல்வதற்கு பதிலாக அன்பு என்னை உண்டாக்கிற்று என்று He சொல்லலாம். is the essence of love. அவர்தான் அன்பின் He சாராம்சம். is love. அவர்தான் அன்பு. Love created me. அன்பு என்னை உண்டாக்கிற்று. God is love. தேவன் அன்பாய் இருக்கிறார். If God is love, then love needs to give. தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொன்னால் பிறகு அந்த அன்பானது கொடுக்க வேண்டும். And this is where the creation and the purpose for creation of man, everything begins. இங்கேதான் சிருஷ்டிப்பு, மனிதனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் இது எல்லாமே ஆரம்பமாகுது. Purpose for the creation of the world, purpose for the creation of man, everything begins here. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம் எல்லாமே இங்கதான் ஆரம்பிக்குது. God is love. தேவன் அன்பா இருக்கிறார். Love creates. அன்பு உருவாக்குகிறது. The creator God is love God. சிருஷ்டிகர்த்தர் அன்பின் தேவனாய் இருக்கிறார். So why would love create? ஆகவே ஏன் இந்த அன்பு உருவாக்க வேண்டும்? Love creates because it has a need to give and give. அன்பு சிருஷ்டிக்கிறது ஏனென்றால் அது கொடுக்கிறது கொடுத்து கொண்டே இருக்கிறது. Love cannot dwell alone. அன்பு தனிமையா இருக்க முடியாது. Love needs an object of affection, object to pour his heart upon, an object to love and give. இந்த அன்பு தன்னுடைய அன்பை பொழிவதற்கு, தன்னுடைய பாசத்தை காட்டுவதற்கு இன்னொன்று தேவைப்படுகிறது. God cannot have any kind of fulfillment until he loves, because he is love. He's got to love, and without loving he cannot be fulfilled. தேவன் அன்பா இருக்கிறார். ஆகவே அன்பா இருக்கிற தேவன் அன்பு கூற வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் அவருக்கு ஒரு நிறைவு திருப்தி. Just like we are made for something, until we are doing what we are made for, or until we are living for what we are made for, we cannot have fulfillment. God has to exist according to his nature, unless and until then you cannot have fulfillment. எப்படி நாம் எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நோக்கத்தின்படி வாழ்ந்து அதை நிறைவேற்றும் போதுதான் நமக்கு திருப்தி உண்டாகிறது. அதே போலதான் தேவனும் அவருடைய தன்மை சுவாபமே அன்புதான். அதை காட்டும் போதுதான் அவருக்கும் திருப்தி உண்டாகிறது. He's a God of love, therefore he must love. Without loving and giving, he cannot find the fulfillment. அவர் அன்பின் தேவனா இருக்கிறார். ஆகவே அன்பு கூறாமல் அந்த அன்பை வெளிப்படுத்தாமல் அவரால் நிறைவை காண முடியாது. So God needs to fulfill himself by loving. ஆகவே தேவன் தம்மை தாமே அன்பு கூறுவதன் மூலமாய் திருப்தி செய்து So கொள்கிறார். the Bible says that in his love he conceived a son. ஆகவேதான் அவர் தம்முடைய அன்பிலே ஒரு குமாரனை கர்ப்பந்தரித்தார் என்று வேதம் சொல்கிறது. Is that strange? வினோதமா இருக்கா? Because he's such a God of love, அவர் அந்த அளவுக்கு அன்பின் தேவனா he came இருக்கிறார். up with a son. அவர் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். Go to Ephesians chapter 1. திருப்பம் எபேசியர் 1 I அதிகாரம். will show it to you right there, because Paul comes from that revelation there. பவுல் அந்த வெளிப்பாட்டிலிருந்து வருகிறார். ஆகவே அந்த இடத்திலே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Ephesians chapter 2. எபேசியர் 2 அதிகாரம் சொல்லுவோம். Let me read to you. Ephesians chapter 1, I'm sorry. And verse 2. எபேசியர் 1 அதிகாரம் 2 வசனம். Look at the way he says it. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. Grace to you and peace from God, our Father, and the Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. This revelation about the Father is so amazing to me. பிதாவை குறித்த இந்த வெளிப்பாடு தான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. One of these days I'm going to really preach on this. இது குறித்து ஒரு நல்ல நம்ம ஐயா பிரசங்கம் பண்ண போறோம். It's already bubbling in my heart. ஏற்கனவே உள்ளத்துல பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. Every time I want to take off on that. ஒவ்வொரு முறையும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். Not an ordinary word. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. Under the old covenant, great men like Abraham, Isaac, and Jacob, and Joseph, and Moses, and Elijah, and all these great men lived. No man ever called God Father. பழைய உடன்படிக்கையின் கீழே மோசே, ஆபிரகாம், எலியா, யோசேப்பு போன்ற மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் யாருமே தேவனை பிதாவே என்று அழைத்ததே கிடையாது. No man had the idea that God is Father and they are sons. தேவன் என்னுடைய பிதா, நான் அவருடைய குமாரன் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் வந்ததில்லை. Now I was telling you the other day about how Jesus came to reveal the Father on Sunday night services. ஞாயிறு இரவுல நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, தேவனை பிதா என்று வெளிப்படுத்தும்படியா இயேசு வந்தார் என்று. The biggest revelation he gave is that God is our Father. இயேசு கொடுத்த மிகப்பெரிய வெளிப்பாடு இதுதான், தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிறார். But you must not mistake me by thinking that God became Father only 2000 years ago when Jesus came to
do that. ஆனால் இயேசு அப்படி வெளிப்படுத்த வந்தாரே 2000 வருஷத்துக்கு முன்னால, அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய பிதாவானார் என்று தவறாய் எண்ண கூடாது. He came to reveal who God is. தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த தான் இயேசு வந்தார். God, I say to you, was already the Father. தேவன், நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஏற்கனவே பிதாவாக நான் இருக்கிறார். He created mankind so that he can be the father over them. அவர் மனுவர்க்கத்தை எதற்காக சிருஷ்டித்தார் என்றால், மனுவர்க்கத்தின் மீது அவர் தகப்பனாய் இருப்பதற்காக. So God created because he wanted a family. ஆகவே ஏன் தேவன் சிருஷ்டித்தார்? அவருக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. He wanted sons. அவருக்கு குமாரர்கள் தேவைப்பட்டது. That is why he created man. ஆகவே தான் அவர் மனிதனை சிருஷ்டித்தார். That is why Paul again and again comes up with the revelation of the Father. ஆகவே தான் பவுல் Really arrived anywhere near where it matters. நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்து தேவன் பிதா என்ற வெளிப்பாட்டை முழுமையா புரிஞ்சுக்கல சொன்னா இன்னும் அவ்வளவு கிட்ட வரலன்னு அர்த்தம். வெளியே தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. That is where everything is. அங்கேதான் எல்லாமே இருக்கு. He is the Father. அவர் பிதா. For Paul it's just a thing, second nature to him. பவுலை பொறுத்தவரையில அது அவருக்குள்ளேயே இருக்குது. God our Father, he says. நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறார். He has no qualms about calling God Father. தேவனை பிதாவே என்று அழைப்பதில் அவருக்கு எந்த சங்கடமும் இல்லை. Then listen to this. கவனிங்க. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, he says. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. He is not only our Father, he is the Father of our Lord Jesus Christ. அவர் நம்முடைய பிதா மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் கூட. Now we come to the point. இப்பதான் விஷயத்துக்கே வரோம். Now we said love, God is love. நான் சொன்னேன் இல்லையா, தேவன் அன்பா இருக்கிறார். Love needs to love somebody. அன்பு இன்னொருவரை அன்பு கூற வேண்டும். That is why God, because he is love, conceived a son. ஆகவே தான் தேவன் அன்பா இருக்கிறபடியினாலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்தார். He calls him the only begotten son. அவரை நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று அவர் அழைக்கிறார். This is a mighty revelation, my friend. நண்பர்களே, இது மிகப்பெரிய ஒரு பலத்த வெளிப்பாடு. I say to you, God was the Father of our Lord Jesus Christ before he became our Father. தேவன் நம்முடைய பிதாவாக ஆவதற்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானார். The Father, the Creator, wanted to become a father, and therefore this happened. சிருஷ்டிகர் தகப்பனாக வேண்டும் என்று விரும்பினார், ஆகவே இது நடந்தது. Isn't that amazing? வியப்பா இருக்கா? We only know God as a creator. நாம் தேவனை சிருஷ்டிகராக மட்டுமே அறிந்திருக்கிறோம். Many times God is preached in from a very low level. பல சமயங்களில் தேவனை அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு உயர்ந்த நிலையில வைத்து பேசுவதில்லை. When we say God is just a creator and leave it at that, we have missed a great deal. தேவன் என்று சொல்லும்போது சிருஷ்டிகர் என்ற நிலையில அப்படியே விட்டு விடுகிறோம். I have heard many lectures and teachings on these things. இந்த காரியங்களை குறித்து பல போதனைகளை பிரசங்கங்களால் நான் கேட்டிருக்கிறேன். Most of it leaves God as the creator. அவர்கள் அநேக தேவனை சிருஷ்டிகர்த்தர் என்பதோடு நிறுத்தி The விடுகிறார்கள். typical teaching goes like this: God is the creator, Jesus is the savior. எப்படி போதிப்பாங்கன்னு சொன்னா, தேவன் தான் சிருஷ்டிகர்த்தர், இயேசு தான் ரட்சகர். Fine, God is the creator, I don't deny that. தேவன் தான் சிருஷ்டிகர்த்தர், அதை நான் மறுக்கல, ஒத்துக்கிறேன். Nobody can deny that. யாரும் அதை மறுக்க But he முடியாது. is more than a creator. ஆனால் அவர் சிருஷ்டிகரை விட It is மேலானவர். very important to cover the fatherhood of God. தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார் என்பதை சொல்வது மிக முக்கியம். And when you miss that, when you don't tell it, you're not telling the most important thing. நீங்கள் அதை சொல்லாமல் போகும்போது மிக முக்கியமான காரியத்தை சொல்ல தவறுகிறீர்கள். So God, the creator, wanted to be the father. ஆகவே சிருஷ்டிகர்த்தர் பிதாவாய் தகப்பனாய் இருக்க விரும்பினார். Amen. ஆமென். I say to you, you have a heavenly father. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பரலோக பிதா ஒருவர் இருக்கிறார். Do you know the father? உங்கள் பிதாவை நீங்கள் Do அறிந்திருக்கிறீர்களா? you know him as your father? உங்கள் பிதாவாக அவரை அறிந்திருக்கிறீர்களா? Do you talk to him as your father? உங்கள் பிதாவாக அவரோடு பேசுகிறீர்களா? Do you know what kind of a father he is? உங்களுக்கு என்ன விதமான தகப்பன் இருக்கிறார்னு உங்களுக்கு Do you தெரியுமா? know your father's heart? உங்கள் தகப்பனுடைய உள்ள உங்களுக்கு தெரியுமா? Do you know your father's mind and his vision? உங்களுடைய தகப்பனுடைய மனம் தரிசனம் உங்களுக்கு தெரியுமா? Do you know your father's power and ability? உங்க தகப்பனுடைய ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்கு தெரியுமா? He's your father. அவர் உங்களுடைய தகப்பன். He's not someone far away. அவர் வெகு தூரத்தில் இருக்கிற He's ஒருவர் your அல்ல. father. அவர் உங்களுடைய தகப்பன். The general idea about God in the world is the one that comes from the word kadavul. பொதுவாக தேவனை குறித்து உலகத்துல கடவுள் என்று தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். That means he is transcendent one. அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்து அப்பாற்பட்டு இருக்கிற ஒருவர். கடந்தவர் என்ற வார்த்தையில தான் கடவுள் வருது. So transcendent one. ஆகவே எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். Yes, he is a transcendent one. That is basically the truth. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், கடந்தவர் தான். அதான் அடிப்படை சத்தியம். But when we say kadavul, we don't mean that he is so far and we are here. நாம் கடவுள் என்று சொல்லும்போது அவர் எங்கே தூரத்துல இருக்கார், நாம எங்க இங்க இருக்கோம், அந்த அர்த்தத்துல சொல்லல. We are talking about the transcendent one becoming the immanent one, the near one.
எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறவர் எல்லாவற்றையும் கடந்து இங்கே வந்தார் என்று சொல்லுகிறோம். That's the most beautiful thing about Christian preaching. கிறிஸ்தவ பிரசங்கத்திலே அற்புதமான காரியம் We're இதுதான். not saying there is a God over there. அங்க ஏதோ ஒரு கடவுள் இருக்கார் நாம சொல்லல. We're saying God is your father. நாம என்ன சொல்லுவோம்? தேவன் கடவுளுடைய தகப்பன். How much more closer can you get it? இதை விட என்ன நெருக்கமா சொல்ல முடியும்? He is not your relative, your uncle. அவருடைய மாமா இல்ல, சொந்தக்காரன் கிடையாது. No, he is not your far relative. அல்லது தூரத்து சொந்தமும் கிடையாது. He is your father. அவர் உங்களுடைய தகப்பன். He is my father. அவர் என்னுடைய அப்பா. When God created the son, தேவன் ஒரு குமாரனை உண்டாக்கின that போது, son is சிருஷ்டித்த the போது, one that is called in the word as Christ, as word, as wisdom and so on. அந்த குமாரன் தான் வேதத்திலே வார்த்தை என்றும் ஞானம் என்றும் பல விதங்களிலே அழைக்கப்படுகிறார். Jesus, God was thrilled with his son. தேவன் தம்முடைய குமாரனிலே அந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியா இருந்தார். Now we read it in many places in the Bible and I am eager to show you that. வேதத்திலே பல இடங்களில் அதை வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு காண்பிக்க ஆர்வமா இருக்கிறேன். If you had a son, what would you do? உங்களுக்கு ஒரு குமாரன் மகன் இருந்தா என்ன செய்வீங்க? As a father, one of the first things that you would do and I would do is to spend some time with the son and enjoy spending some time with the son. தகப்பனாகி நீங்கள் நான் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மகனோடு கூட நேரத்தை செலவிட்டு சந்தோஷமா இருக்க பார்ப்போம். We'll enjoy being together. கூட இருக்கிறதே நமக்கு சந்தோஷமா இருக்கும். And doing things together. பிள்ளையோடு சேர்ந்து செய்வது சந்தோஷமா இருக்கும். Now I want to show you how they were like that. எப்படி இவர்கள் இப்படி இருந்தார்கள் என்பதை இப்ப காண்பிக்க போறேன். God was enjoying his son. தேவன் தம்முடைய பிள்ளையிடத்துல மனமகிழ்ச்சியா I இருந்தார். want you to take you to Proverbs later on, but let's begin here. பிற்பாடு நீதிமொழிகள் கொண்டு போக போறேன். ஆனா இப்போது இங்க ஆரம்பிப்போம். In the beginning was the word, John 1:1. And the word was with God and the word was God. யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Talking about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்கிறார். Talking about how in the beginning was the word and the word was with God and the word was God. எப்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்கிறார். He was in the beginning with God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். Now look at verse 3. All things were made through him and without him nothing was made that was made. கவனியுங்கள், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. See, John is also seeing the revelation before Genesis 1. யோவானும் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலே அந்த வெளிப்பாட்டை பெற்று பார்க்கிறார். So Ephesians is not the only book before Genesis. ஆகவே ஆதியாகமத்துக்கு முந்தைய புத்தகம் எபேசியர் மட்டும்தான் கிடையாது. John's gospel is also a gospel that covers what happened before Genesis. யோவான் சுவிசேஷம் கூட ஆதியாகமத்துக்கு முன்னாலே என்ன நடந்ததோ அதை குறித்து கூறுகிறது. He is going before creation. சிருஷ்டிப்புக்கு முன்னாலே இவர் சொல்லுகிறார். Before Genesis 1. ஆதியாகமம் 1க்கு முன்னாலே. In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. Now he is not meaning the beginning when God created the earth. ஆதியிலே என்று சொல்லும்போது தேவன் இந்த பூமியை உண்டாக்கினாரே அந்த ஆதியை சொல்லவில்லை. No, he is talking about the beginning before the beginning. இந்த ஆதிக்கு முன்னாலே இருந்த அந்த ஆதியை அவர் சொல்லுகிறார். In the beginning was the word was with God, the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் He was in the beginning with God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். There in the first two verses you have the chapters that belong to the what must be there before Genesis 1. இந்த முதல் 2 வசனங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலே என்ன இருக்க வேண்டுமோ அதை குறித்ததா இருக்கிறது. Verse 3 you have Genesis 1. ஆதியாகமம் இந்த 3ஆம் வசனத்துல தான் ஆதியாகமம் முதலாம் அதிகாரமே வருகிறதுங்க. First two verses before Genesis 1. முதல் 2 வசனங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முற்பட்ட வசனங்கள். Verse 3 is Genesis 1. 3ஆம் வசனம் தான் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம். All things were made through him. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. Without him nothing was made. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. What a revelation. என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. John has also got the revelation. யோவானும் அந்த வெளிப்பாடை பெற்ற மனுஷனா இருக்கிறார். Another thing we read in the Gospels. இந்த சுவிசேஷங்களிலே நான் வாசிக்கிற இன்னொரு காரியம். About the son Jesus Christ. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. He said that the father not only spent time with him and the father enjoyed in seeing the son create everything. பிதா குமாரனிலே மனமகிழ்ச்சியா இருந்து குமாரன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது அதை கண்டு மகிழ்ந்தது மட்டுமல்ல, just like you and I would enjoy our sons doing something great. நம்முடைய குமாரர்கள் பெரிய காரியத்தை செய்த நாம் பார்த்து மகிழ்கிறோமே அதுபோல not only was God joyous over the creation which his son has brought to being. நம்முடைய குமாரன் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிகளை கண்டு பிதா சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல. The Bible says, the gospel says 3 times that God spoke up and said, this is my son. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் சொல்லுகிறது, 3 முறை தேவன் சொன்னார், இவர் என்னுடைய குமாரன். This is my son. இவர் என்னுடைய குமாரன். That's like you and me
pointing to our son who we are proud about, that this is my son. ஆகவேதான் நீங்களும் நானும் நம்முடைய குமாரர் பிள்ளைகளை பார்த்து பெருமையா சொல்லுவீங்க, என்னுடைய பையன். Just like that God says that. அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், Hey, this is my son. இது இவர் என்னுடைய குமாரன். This is my son. இவர் என்னுடைய குமாரன். Then in one place he says, I am well pleased with him. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் இவரில் மிகவும் பிரியமா இருக்கிறேன். That means God was not only proud about this son and his great achievements in creation, but he was also delighted in that son and well pleased with everything that the son did. அதோட அர்த்தம் என்ன? குமாரன் சிருஷ்டித்த எல்லாவற்றைக் கண்டு பிதா பெருமிதம் கொள்வது மட்டுமல்ல, அவர் செய்த எல்லாவற்றைக் கண்டு இவர் மிகவும் பிரியமா இருக்கிறார். He says he is the only begotten son. அவர் சொல்லுகிறார், இவருடைய ஒரே பேரான குமாரன். He is the only one. இவர் ஒருவர்தான். My only begotten son. இவருடைய ஒரே பேரான குமாரன். I am well pleased with him. நான் இவரில் மிகவும் பிரியமா இருக்கிறேன். We read about this in many places. இப்படியாக பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். In John 1:14 we read about God saying that how that Jesus was the only begotten son. யோவான் 1:14 வாசிக்கிறோம், எப்படி இயேசுதான் ஒரே பேரான குமாரன் என்பதை. Verse 14. 14வது The word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory of as of the only begotten of the Father, full of grace and truth. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. He says John has a revelation about this only begotten son of the Father. பிதாவுடைய ஒரே பேரான குமாரனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை யோவான் பெற்றுக்கொண்டார். He doesn't see Jesus as other men. இயேசுவை மற்ற மனிதர்களைப் போல யோவான் பார்க்கவில்லை. He understood something about Jesus. இயேசுவை குறித்து எதையோ புரிந்து கொண்டார். இவர் is the son இவர் குமாரன் of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய So குமாரன். he says his glory is the glory of the only begotten of the Father. ஆகவேதான் சொல்கிறார், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. In Acts chapter 13 verse 32. அப்போஸ்தலர் 13:32. 13:32. 13:32. And we declare to you glad tidings, that promise which was made to the fathers. God has fulfilled this for us, their children, in that he has raised up Jesus, as it is also written in the second psalm, you are my son, today I have begotten you. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். Once again Jesus is called the son. மீண்டும் இங்கே இயேசு குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். God delights in raising him from the dead and declaring him once again before this world that crucified him as the son. தேவன் அவரை உயிரோடு எழுப்பி மீண்டுமாக உலகத்திலே சிலுவையில் அறைந்தவருக்கு முன்பதாக இவருடைய குமாரன் என்பதை அவர் அறிவிக்கிறார். In Hebrews chapter 1, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் verse 5, 5ஆம் வசனம், there you see the same thing again. இங்கேயும் அதே காரியத்தை மீண்டும் For to பார்க்கிறோம். which of the angels did he ever say, you are my son, today I have begotten you? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? Amazing. God, John, the author of the book of Hebrews says that God never looked at any of the angels and said this, you are my son. இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், தேவன் எந்த ஒரு தூதனையும் பார்த்து நீர் என்னுடைய குமாரன் என்று சொன்னதே கிடையாதான். That means there were a lot of angels, they were wonderful beings. God created them, but God never called one of them son. அர்த்தம் என்ன? நிறைய தேவதூதர்கள் இருக்காங்க, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் ஒருவராகிலும் தேவன் பார்த்து நீர் என்னுடைய குமாரன் என்று அழைத்ததே இல்லை. Turn to John's Gospel chapter 17. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் சொல்லுவோம். Only Jesus God called son. இயேசுவை மட்டுமே தேவன் குமாரன் என்று அழைக்கிறார். Verse 17, verse 23. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். He says, I in them and you in me, that they may be made perfect in one, that the world may know that you have sent me and have loved them as you have loved me. நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களில் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Here you see the love between the Father and the Son. இங்கே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கிற அன்பை காண்கிறோம். Now listen to verse 24. 24 கவனிங்க. One of the most remarkable verses. ரொம்ப மிக அற்புதமான ஒரு வசனம். Jesus is praying இயேசு to ஜெபிக்கிறார். the Father. He says, Father, I desire that they also whom you gave me may be with me where I am, that they may behold my glory which you have given me, for you loved me before the foundation of the world. பிதாவே, இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Oh, Jesus is saying himself in his own words. He says, before the foundation of the world, you gave me glory. இயேசு அவரே என்ன சொல்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்னாலே இந்த மகிமையை நீர் எனக்கு தந்தீர். May they behold the
glory which you gave me before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் எனக்கு தந்த அந்த மகிமை இவர்கள் காணட்டும். You loved me before the foundation உலக of the world. தோற்றத்துக்கு முன்னாலேயே நீர் என்னில் அன்பாய் இருந்தீர். I'm trying to establish the fact how that God has a son. எப்படி தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் அதை நான் வலியுறுத்தி சொல்ல And விரும்புகிறேன். how God loved the son. தேவன் அந்த குமாரனை நேசித்தார். Love brought about the son. அந்த அன்புதான் அந்த குமாரனை பிறப்பித்தது. And the love is the thing that existed between the father and the son. குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்தது இந்த அன்புதான். Love is the thing that we see in the interaction between the father and the son. குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையே நடைபெற காரியங்களிலே இந்த அன்பை தான் காண்கிறோம். I can show you many other scriptures. I don't have time. இன்னும் பல வசனங்களை காண்பிக்கலாம், ஆனால் நேரம் இல்லை You நமக்கு. have scriptures like in the Gospel of John chapter 5. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. You know, Jesus is saying, my father will judge everyone. இயேசு அங்கே சொல்கிறார், என் பிதா எல்லாரையும் நியாயந்தீர்ப்பார் என்று. Now, but then God is saying, God the Father is saying, no, my son will judge. ஆனா பிதாவை தேவன் சொல்ல, இல்ல என்னுடைய குமாரன் நியாயந்தீர்ப்பார். You know, they're so much in love with one another. அந்த அளவுக்கு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு, honoring one another, preferring one another. ஒருவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒருவரை ஒருவர் அதிகமாய் விரும்புகிறார்கள். Philippians chapter 2 says that God exalted him so highly and given him a name above every name. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, தேவன் அவரை உன்னதங்களிலே உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். God loved the exaltation of the Son, the glorification of the Son, the resurrection of the Son. குமாரனுடைய உயிர்த்தெழுதல், குமாரனுடைய மகிமைப்படுத்தப்படுதல், இதை எல்லாவற்றையும் பிதா விரும்பினார். He loved the Son, so he was with him all the time. பிதாவை அந்த குமாரனை அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்ததனாலே அவரோடு கூட எப்போதும் The இருந்தார். Son had to die, பிதா குமாரன் மரிக்க வேண்டும். but how joyous was God in raising him from the dead. He was speaking from heaven saying, this day I have begotten thee, you are my son. ஆனால் அவரை எழுப்பின போதோ பிதாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவேதான் வானத்திலிருந்து சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன். God loved the Son, my friend. தேவன் தம்முடைய குமாரனில் அன்பு கூர்ந்தார். Now let's go to the most remarkable passage, and I have little time just to read it, and then we'll close. ஒரு மிக அற்புதமான பகுதி சொல்லும், வாசிக்க தான் நேரம் இருக்கும், வாசித்து நம்ம முடிக்கட்டும். Who is this son? இந்த குமாரன் யார்? Do we read about him in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோமா? Turn to Proverbs chapter 8. திருப்போம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். I read to you from verse 22. 22ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு You வாசிக்கிறேன். read much about wisdom in the book of Proverbs. நீதிமொழிகள் புத்தகத்திலே ஞானத்தை குறித்து நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். But you must not go without recognizing the fact that there are certain points in Proverbs where wisdom is spoken of as a person. ஆனால் நீதிமொழிகளிலே ஞானத்தை குறித்து பேசும்போது சில சமயத்திலே ஞானத்தை ஒரு மனிதன் என்ற விதத்திலே அது சொல்லப்படுகிறது. It's a person. அது ஒரு மனிதன் அல்ல. One number. Verse 22. 22ஆம் வசனம். We'll start at 22. 22 ஆரம்பிப்போம். The Lord possessed me at the beginning of his way before his works of old. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். Who is speaking here? யார் இங்கே பேசுவது? Wisdom is speaking. ஞானம் If பேசுகிறது. you read in verse 12, it says, I wisdom dwell with prudence and find out knowledge and discretion. 8:12 பாருங்க, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். Later on it says, I. Wisdom is speaking. பின்னாடி அப்படியே பாருங்க, ஞானம் நான் என்று சொல்லுகிறது. So wisdom is continuing here. ஆக இங்க ஞானம் தொடர்ந்து பேசுகிறது. It says, the Lord possessed me at the beginning of his way before his works of என்ன old. சொல்லுகிறது? கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக I've கொண்டிருந்தார். been established from everlasting, from the beginning, before there was ever an earth. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். When there were no depths, I was brought forth. ஆழங்களும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். There were no fountains abounding with water. ஜலம் புரண்டு ஒரு ஊற்றுகள் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Oh, wisdom is saying, I was there before anything was created. ஞானம் என்ன சொல்றது? எதுவும் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நான் இருக்கேன். I was established from everlasting. நான் பூர்வ காலம் முதல் இருந்தேன். Before the earth was, I was. பூமி உண்டாகும் முன்னே நான் இருந்தேன். So Genesis chapter 1 is not the beginning. Here in Proverbs 8 again we have the beginning before the beginning. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆரம்பம் என்று கிடையாது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்துக்கு முந்தைய சம்பவங்களை பார்க்கிறோம். So not just the book of Ephesians, not just the Gospel of John verse 1 and 2, not just Proverbs, many passages are like this in the Bible that covers what happened before Genesis 1. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே என்ன நடந்தது என்பதை வெறும் எபேசியர் புத்தகம் மட்டுமல்ல, அது யோவான் சுவிசேஷம் முதல் 2 வசனங்கள் மட்டுமல்ல, அது நீதிமொழிகள் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களிலே பார்க்கிறோம். And unless you go back to before Genesis 1, you cannot understand the purpose. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே போகவில்லை என்றால் நோக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. In Genesis 1 you have the product, not the purpose. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் நோக்கத்தை காண்பதில்லை, பொருளை தான் பார்க்கிறோம். The purpose for the product is available when you go before Genesis 1. அந்த பொருளுக்கான அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன என்பதை ஆதியாகமத்துக்கு
முன்னால போகும்போது தான் புரியுது. That's why we are going into this. ஆகவேதான் அதுக்கு முன்னால போகும். Listen to this. இதை கவனிங்க. Verse 24. When there was no depths, I was brought forth. When there was no fountains abounding with water. ஆழங்களும் ஜலம் புரண்டு ஒரு ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Before the mountains were settled, before the hills, I was brought forth. மலைகள் நிறைவேறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும். While as yet he has not made the earth or the fields or the primal dust of the world. அவர் பூமியையும் அதன் வெளியையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் முன்னு நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Clearly, before Genesis 1, this is talking about. ஆதியாகமம் முன்னாலே பற்றி முதலாம் அதிகாரத்துக்கு முன்னால அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுது. Verse 27. When he prepared the heavens, I was there. 27. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். He drew a circle on the face of the deep. When he established the clouds above. When he strengthened the fountains of the deep. When he assigned to the sea its limits, so that the waters would not transgress his command. When he marked out the foundations of the earth. Then I was beside him as a master craftsman, and I was daily his delight, rejoicing always before him. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையில் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். I was beside him. Verse 30 says, as a master craftsman. In Tamil it doesn't come out so wonderful. தமிழ்ல செல்ல பிள்ளைன்னு வருது. ஆனா ஆங்கிலத்துல எப்படி வந்து சொன்னா ஒரு கை தேர்ந்த ஒரு சிற்பாசாரியை போல அல்லது உருவாக்கக்கூடிய ஒருவனை போல இருந்தார். I was the craftsman behind the wonderful works you see, he says. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான சிற்பங்களுக்கு பின்னாலே நான் தான் இருந்தேன் என்று சொல்றார். What is his name? அவருடைய பெயர் என்ன? His name is wisdom. அவருடைய பெயர் தான் ஞானம். His name is word. அவருடைய பெயர் வார்த்தை. His name is Christ. அவருடைய பெயர் கிறிஸ்து. Because in 1 Corinthians 1:30 it says, Jesus Christ is made unto us wisdom. 1 Corinthians 1:31 சொல்லுகிறது இயேசு நம்முடைய ஞானமானார். He has become our wisdom. அவர் நம்முடைய ஞானமானார். This is the one who has become our wisdom. இவர் தான் இன்னைக்கு நம்முடைய ஞானமா இருக்கிறார். The master craftsman that made the heaven and earth is our wisdom. எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியை அற்புதமாய் படைத்த இவர் இப்போது நம்முடைய ஞானமா இருக்கிறார். Just think about that. கொஞ்சம் அதை பற்றி எண்ணி பாருங்க. Lift up your hands and say, Christ has become my wisdom. கரங்களை வைத்து சொல்லுங்கள், கிறிஸ்துவினுடைய ஞானமானார். Christ has become my wisdom. கிறிஸ்து என்னுடைய ஞானமானார். He is my wisdom. அவர் என்னுடைய ஞானம். Now you understand what it means to have the wisdom to deal with everything. எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு வேண்டிய ஞானம் என்று சொன்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரியும். You think you got problem? நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. You're thinking like that because you don't know you got wisdom, this person called wisdom inside of you. அப்படி ஏன் நினைக்கிறீங்க சொன்னா ஞானம் என்ற இவர் இந்த நபர் உள்ளே இருக்கிறார் என்பதை அறியாதவளா இருக்கிறீர்கள். If you know who you got on the inside, that wisdom dwells on the inside, the wisdom that made the world, the master craftsman dwelling inside, then you won't say you got a problem, you would say that you got the answer. சர்வலோகத்தையும் படைத்த அந்த அற்புதமான ஞானம் உள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, பிரச்சனைக்கான பதில் இருக்கிறது என்று சொல்வீர்கள். Amen. Amen. Everybody say I got the answer. எல்லாரும் சொல்லுங்க என்கிட்ட பதில் இருக்கு. I got the answer. என்கிட்ட பதில் இருக்கு. I got the answer. என்னிடம் பதில் இருக்கிறது. Now I got to quit here right now. நான் இப்போதே நிறுத்தி ஆகணும். So let me ask everybody to stand. நாம் எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். I'm going to continue this. நான் இதை அடுத்த வாரம் தொடர போகிறேன். Just keep reading this. இதை தொடர்ந்து வாசியுங்கள். Keep meditating on this. இதை தியானியுங்கள். What are we trying to do? நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம்? We're trying to understand purpose. நோக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். Where is purpose? நோக்கம் எங்க இருக்கிறது? In the mind of God. தேவனுடைய மனதில் இருக்கிறது. How can I know purpose? நோக்கத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? I must go back to what God was thinking before he made man. தேவன் மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தார், எண்ணிக்கொண்டிருந்தார், அங்க நாம் போகணும். I have to go back to his mind, his intentions before he made it. என்ன உண்டாக்கும் முன்னர் அவருடைய மனம், அவருடைய எண்ணம், நினைவு, அதுக்குள்ளே நாம போகணும். I'm coming to the point here. அதான் பாயிண்ட்க்கு வரேன் நான். What was he thinking? அவர் என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தார்? Nothing but love. வேற ஒண்ணும் கிடையாது, அன்பு. Love brought about Jesus. அன்புதான் இயேசுவை உண்டாக்கினது, கொண்டு வந்தது. And I say to you a hint about what I'm going to cover next week. அடுத்த வாரம் என்ன சொல்ல போறேன் என்பது குறித்து ஒரு விஷயம் சொல்றேன். When God was so pleased with this son, இந்த குமாரனிலே தேவன் அந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியான போது, because he was so delighted with this son, ஏன்னா இந்த குமாரன்ல அவருக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சி, he said, I'm going to have much more sons, many more sons. அவர் சொன்னார், இன்னும் நிறைய ஏராளமான குமாரர்களை நான் பெற போகிறேன். I'm going to have people like him. இவரை போலவே மக்களை பெற போகிறேன். The Bible never mentions daughters. வேதம் ஒருபோதும் குமாரத்திகள் என்று சொல்வதே கிடையாது. Don't be upset. ஆகவே கோபப்படாதீங்க. Why it says son and son alone is that because son is a spirit, that is, how do I say that?
son is like, it's the only way God can say, I'm going to make more just like him and make more to be just like him. That's why he had to just say son and leave out the daughter. But he also has the female side of man. தேவன் குமாரனை போலவே மற்றவர்களை உருவாக்க வேண்டும் சொல்லும் போது குமாரன் சொன்னா இங்க மற்ற குமாரன் தான் சொல்ல முடியும், குமாரத்திகள் என்று சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த குமாரத்திகளும் அடங்குகிறார்கள். We'll come to that later on. அதுக்கு பின்னால வருவோம். Man is there as a male and there as a female. மனிதன் ஆணாகவும் இருக்கிறான், பெண்ணாகவும் இருக்கிறான். That is why the Bible says God made man and he made him male and female. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. So God says, I'm going to make more sons. ஆகவே தேவன் சொல்றார், நிறைய குமாரர்களை உண்டாக்க போகிறேன். That doesn't mean he doesn't want any females. அப்படினா பெண்களே வேண்டாம் கிடையாது அவருக்கு. No, he says, I'm going to make more just like this one. அது இவரை போலவே இன்னும் நிறைய பேரை உண்டாக்க போறேன். அதான் I'm going to make them as male and female. அவளை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்க போகிறேன். I'm going to make more like this son. இந்த குமாரனை போல அதிகம் உண்டாக்க The போகிறேன். ones that will please me, that will have the same kind of spirit, that will have the same kind of obedience, that will live for my delight and my rejoicing. இவரை போலவே என்னை பிரியப்படுத்தி என்னுடைய மனமகிழ்ச்சிக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய நிறைய குமாரர்கள். Hello. Are you there? இருக்கீங்களா? So in that way, even the ladies here are sons to God. இந்த விதத்துல இங்க இருக்கிற ஸ்திரீகள் கூட தேவனுக்கு குமாரர்கள் தான். Amen. Let's all lift up our hands and thank God. உள்ளங்களை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி Praise God. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. Now don't let these things go out of your mind இந்த காரியங்கள் மனதை விட்டு விலக இடம் கொடுக்க until வேண்டாம். you come back next week. அடுத்த வாரம் நாம் வருகிற வரையிலே Keep thinking on these things. இவைகளே யோசித்துக் We're கொண்டு going to continue. நாம் தொடர போகிறோம். Having seen that love brought about Jesus as God's son, we'll see how more sons were made. அன்பு எப்படி இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஜெனிப்பித்தது என்று பார்த்தோம். அதே போல தேவன் அதிக குமாரர்களையும் பெற விரும்பினார். We'll see that next week. அதை அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for this mighty revelation, பிதாவே, இந்த பலத்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். for the glory and the wonder of your being and your purpose. ஓ, நீர் எங்களை கொண்டு வந்த நோக்கம், அந்த மேன்மை மகிமை அவைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you for opening our eyes to peek into those things, oh God. இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் நோக்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தபடியாக Thank you ஸ்தோத்திரம். for opening the curtain so that we can see into your mind and your purposes and plans, உம்முடைய மனதுக்குள்ளே உம்முடைய நோக்கங்களை திட்டங்களை காணும்படி திரையை விளக்கினபடியாக ஸ்தோத்திரம். so that we may rise from our lowliness, from our nothingness, எங்களுடைய இந்த கீழான நிலையிலிருந்து ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நாங்கள் உயரும்படி செய்திருக்கிறோம். have the high thoughts and the mind of Christ himself, கிறிஸ்துவின் சிந்தையை உயர்ந்த எண்ணங்களை நாங்கள் உடையவளாய் இருக்கும்படி செய்திருக்கிறீர்கள். and to live like God's sons and daughters. தேவனுடைய குமாரத்திகளாய் வாழும்படி செய்திருக்கிறீர்கள். And I pray that every heart and every mind will begin to grasp the wonder of these things. இந்த காரியங்களின் அதிசயங்களை ஒவ்வொரு மனமும் உள்ளமும் கிரகித்துக் கொள்ளட்டும். Help us to continue to see these things. தொடர்ந்து இந்த காரியங்களை காண எங்களுக்கு உதவி Give you செய்யுங்கள். all the glory and honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Let's sing this song then. பாடலை பாடுவோம், பிறகு நாம் செல்லலாம்.